ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. ஆழ்வார்க்கடியான் சைவர்களோடும் வீர சைவர்களோடும் வாக்குவாதம் புரிந்து கொண்டிருந்த வேளையிலே தொலைவிலே கடலிலே படகுகளில் அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் வந்து கொண்டிருந்தார். அவர் ஆழ்வார்க்கடியானை தமக்கு அருகே பணித்து, கடலில் ஒரு சிறிய தீவு தெரிகிறதே, அங்கே இருக்கும் மண்டபத்துக்கு வா என்று கூறினார். குருவே, இதோ இந்த சண்டைக்கார சைவர்கள் என்னை வரவிட வேண்டுமே என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லி கையினால் அவர்களை சுட்டி காட்டினான். அதுவரை சும்மா இருந்த வீர சைவர்கள் உடனே நெருங்கி வந்தார்கள். பிரம்மாதிராஜரே, இந்த வைஷ்ணவன் எங்கள் மண்டைகளை உடைத்து விடுவானாம். இவனை தக்கபடி தண்டிக்க வேண்டும் என்று ஒருவர் ஆரம்பித்தார். மற்றவர்கள் தலைக்கு தலை பேசலானார்கள். இவனுக்கு தண்டனை நான் கொடுக்கிறேன், நீங்கள் போகலாம் என்றார் அனிருத்தர். இதனால் அவர்கள் திருப்தி அடையவில்லை. நாங்களே இவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாதா? இவனுடைய முன்குடுமியை சிரைத்து இவனுடைய ஊர்த்வ சின்னங்களை எல்லாம் அழித்து இவனை கிணற்றில் போட்டு முழுக்காட்டி என்று அடுக்கினார் ஒருவர். என்ன சொன்னீர்கள் என்று ஆழ்வார்க்கடியான் கண்களில் தீயெழ திரும்பி நோக்கினார். அனிருத்த பிரம்மராயர் அப்போது, பட்டர்மணிகளே, இவன் பெரிய முரடன், இவனை தண்டிக்க உங்களால் ஆகாது, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றார். பிறகு தம்மை தொடர்ந்து வந்த படகில் இருந்த அகப்பரிவார வீரர்களை பார்த்து, உங்களில் 8 பேர் இறங்கி இவனை நம் இடத்துக்கு கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வளவுதான். மறுகணம் வீரர்கள் 8 பேர் கரையில் குதித்தார்கள். ஆழ்வார்க்கடியானை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். படகு மேலே சென்றது. படை வீரர்கள் புடைசூழ ஆழ்வார்க்கடியானும் போனான். பட்டர்களும் மற்றவர்களும் அந்த வைஷ்ணவருடைய முரட்டுத்தனத்தை குறித்து பலவாறு பேசிக்கொண்டு கலைந்து போனார்கள். ராமேஸ்வர பெருந்தீவை அடுத்த சிறிய தீவுகளில் ஒன்றில் ஒரு பழமையான மண்டபத்தில் அனிருத்த பிரம்மாதிராயர் கொலுவீற்றிருந்தார். அவருடைய அமைச்சர் வேலையை நடத்துவதற்குரிய சாதனங்கள் அவரை சூழ்ந்திருந்தன. கணக்கர்கள், ஓலை எழுதும் திருமந்திர நாயகர்கள், அகப்பரிவார காவலர்கள் முதலியோர் அவரவர்களுடைய இடத்தில் ஆயத்தமாக இருந்தார்கள். அனிருத்தர் படகிலிருந்து இறங்கி வந்து அந்த மண்டபத்தில் அமர்ந்து சிறிது நேரம் ஆனதும் தம்மை பார்க்க வந்திருந்தவர்களை அழைக்குமாறு கட்டளையிட்டார். 5 பேர் முதலில் வந்தார்கள். அவர்களை பார்த்தால் செல்வச் செழிப்புள்ள வர்த்தகர்கள் என்று தோன்றியது. ஒரு தட்டில் நவரத்ன மாலை ஒன்றை வைத்து சமர்ப்பித்தார்கள். அதை அனிருத்த பிரம்மராயர் வாங்கி கணக்கரிடம் கொடுத்து, செம்பியன் மகாதேவியின் ஆலய திருப்பணிக்கு என்று எழுதி வைத்துக் கொள்க என்றார். பிறகு வந்தவர்களை பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டார். இந்த நீண்ட தொடர்பெயர் கொண்ட வர்த்தக கூட்டத்தார் சோழ பேரரசின் கீழ் கடல் கடந்த நாடுகளுடன் வாணிபம் நடத்தி வந்தார்கள். நானா தேச திசை 1500 சார்பில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவர்களில் ஒருவர் கூறினார். சந்தோஷம். பாண்டிய நாட்டில் உங்களுடைய வாணிபம் செழிப்பா இருக்கிறதல்லவா? நாளுக்கு நாள் செழிப்படைந்து வருகிறது. பாண்டிய நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? பாண்டிய வம்ச ஆட்சியை காட்டிலும் சோழகுல ஆட்சியே மேலானது என்று பேசிக் கொள்ளுகிறார்கள். முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மரின் வீர தயாளங்களை குறித்து சிலாகிக்கிறார்கள். இலங்கையில் நடப்பதெல்லாம் இந்த பக்கத்து மக்களிடையில் பரவியிருக்கிறது. கீழ்க்கடல் நாடுகளுடன் உங்கள் கப்பல் வாணிபம் இப்போது எப்படி இருக்கிறது? சுந்தர சோழ சக்கரவர்த்தி ஆளுகையில் ஒரு குறைவும் இல்லை. சென்ற ஆண்டில் அனுப்பிய எங்கள் கப்பல்கள் எல்லாம் திரும்பி வந்துவிட்டன. ஒன்று கூட சேதமில்லை. கடல் கொள்ளைக்காரர்களினால் தொல்லை ஒன்றுமில்லையே. சென்ற ஆண்டில் இல்லை. மானக்கவார தீவுக்கு அருகில் இருந்த கடற்கொள்ளையர்களை நம் சோழ கப்பற்படை அழித்த பிறகு
கீழே கடல்களில் கொள்ளை பயம் கிடையாது. நல்லது. நாம் கொடுத்து அனுப்பிய ஓலை சம்பந்தமாக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்? கட்டளைப்படி செய்திருக்கிறோம். இலங்கை சைன்யத்துக்கு அனுப்ப 1000 மூட்டை அரிசியும் 5-6 மூட்டை சோளமும் 100 மூட்டை துவரம்பருப்பும் இந்த ராமேஸ்வர தீவில் கொண்டு வந்திருக்கிறோம். இலங்கைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். உங்களுடைய கப்பல்களிலேயே ஏற்றி அனுப்ப முடியுமா? கட்டளையிட்டால் செய்கிறோம். இலங்கை யுத்தம் எப்போது முடியும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அது யாருக்கு தெரியும்? உங்களுடைய வர்த்தக சபைக்கு சோதிடக்காரன் இருக்கிறான் அல்லவா? அவனை கேட்டு எனக்கும் சொல்லுங்கள். பிரம்மராஜரே, எங்கள் சோதிடக்காரன் சொல்வதையெல்லாம் எங்களாலேயே நம்ப முடியவில்லை. அப்படி என்ன சொல்லுகிறான்? இளவரசர் அருள்மொழிவர்மர் போகுமிடமெல்லாம் வெற்றிதான் என்று சொல்லுகிறான். அவருடைய ஆட்சியில் சோழ கப்பல் படை கடல் கடந்த தேசங்களுக்கெல்லாம் சென்று வெற்றி கொள்ளும் என்று சொல்லுகிறான். தூர தூரத்தில் உள்ள தேசங்கள் பலவற்றில் புலிக்குடி பிறக்கும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் உங்கள் பாடு கொண்டாட்டம்தான். ஆமாம், எங்கள் கடல் வர்த்தகம் மேலும் செழித்து ஓங்கும் என்று சொல்லியிருக்கிறான். மிகவும் சந்தோஷம். ஸ்ரீரங்கநாதருடைய அருள் இருந்தால் அப்படியே நடக்கும். இலங்கையில் யுத்தம் நடக்கும் வரையில் மாதம் ஒரு தடவை நீங்கள் இப்படி அரிசி முதலியவை அனுப்பி வைக்க வேண்டும். போய் வாருங்கள். அப்படியே செய்கிறோம். போய் வருகிறோம். 500 சபையின் பிரதிநிதிகள் போன பிறகு ஒரு காவலன் வந்து, தெரிஞ்ச கைக்கோளப்படை சேனாதிபதிகள் காத்திருக்கிறார்கள், பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொன்னான். வரச் சொல்லு என்றார் முதலமைச்சர் அனிருத்தர். 3 கம்பீர புருஷர்கள் பிரவேசித்தார்கள். அவர்களுடைய முகங்களிலும் தோற்றத்திலும் வீரலட்சுமி வாசம் செய்தாள். அஞ்சா நெஞ்சம் படைத்த ஆண்மையாளர் என்று பார்த்த உடனே தெரிந்தது. இன்று தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டு நூலின்றி திண்டாடும் கைக்கோள வகுப்பார் சோழப் பேரரசின் காலத்தில் புகழ்பெற்ற வீர வகுப்பாராயிருந்தனர். அவர்களில் பொறுக்கி எடுத்த வீரர்களைக் கொண்டு சோழ சக்கரவர்த்திகள் அகப்பரிவாரப் படையை அமைத்துக் கொள்வது வழக்கம். அப்படி பொறுக்கி எடுக்கப்பட்ட படைக்கு தெரிஞ்ச கைக்கோளர் படை என்ற பெயர் வழங்கியது. அந்தந்த சக்கரவர்த்தி அல்லது அரசரின் பெயரையும் படைப்பெயருக்கு முன்னால் சேர்த்து கொள்வதுண்டு. இன்று தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கைக்கோள வகுப்பார் சோழ பேரரசின் காலத்தில் புகழ்பெற்ற வீர வகுப்பாராயிருந்தனர். சுந்தர சோழர் தெரிஞ்ச கைக்கோளப் படையார்தானே என்று அனிருத்தர் கேட்டார். ஆமையா, ஆனால் அப்படி சொல்லிக் கொள்ளவும் எங்களுக்கு வெட்கமாயிருக்கிறது. அது ஏன்? சக்கரவர்த்தியின் சோற்றை தின்று கொண்டு 6 மாத காலமாக இங்கே வீணில் காலங்கழித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் படையில் எத்தனை கை, எத்தனை வீரர்கள்? எங்கள் சேனை 3 கைமா சேனை. இவர் இடங்கை சேனை தலைவர், அவர் வலங்கை சேனை தலைவர். நான் நடுவிற்கை படைத்தலைவன். ஒவ்வொரு கையிலும் 2000 வீரர்கள். எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோம். போர் தொழிலே எங்களுக்கு மறந்துவிடும் போலிருக்கிறது. உங்களுடைய கோரிக்கை என்ன? எங்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்க கோருகிறோம். இளவரசர் அருள்மொழிவர்மர் மாதண்ட நாயகராயிருக்கும் சைன்யத்திலே சேர்ந்து யுத்தம் செய்ய விரும்புகிறோம். ஆகட்டும். தஞ்சைக்கு போனதும் சக்கரவர்த்தியின் சம்மதம் கேட்டுவிட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிரம்மராஜரே, அதற்குள்ளே இலங்கை யுத்தம் முடிந்துவிட்டால்? அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். இலங்கை யுத்தம் இப்போதைக்கு முடியும் என்பதாக தோன்றவில்லை. ஈழத்து சேனா வீரர்கள் அவ்வளவு பொல்லாதவர்களா? எங்களை அங்கே அனுப்பி வையுங்கள். ஒரு கை பார்க்கிறோம். ஒரு கை என்ன? நீங்கள் 3 கையும் பார்ப்பீர்கள். தெரிஞ்ச கைக்கோளரின் 3 கை மாசேனை யுத்த களத்தில் புகுந்து விட்டால் பகைவர்களின் பாடு என்னவென்று சொல்ல வேண்டுமோ? நடுவிற்கை வீரர்கள் பகைவர் படையின் நடுவில் புகுந்து தாக்குவீர்கள். அதே சமயத்தில் இடங்கை வீரர்கள் இடப்புறத்திலும் வலங்கை வீரர்கள் வலப்புறத்திலும் சென்று இடிவிழுவது போல பகைவர்கள் மீது விழுந்து தாக்குவீர்கள். அப்படி தாக்கித்தான் பாண்டிய சைன்யத்தை நிர்மூலம் செய்தோம். சேரர்களை முறியடித்தோம். பாண்டியர்களும் சேரர்களும் போர்க்களத்தில் எதிர்த்து நின்றார்கள். அதனால் அவர்களை தாக்கி முறியடித்தீர்கள். பகை வீரர்களை முதலில் கண்ணால் பார்த்தால்தானே அவர்களை நீங்கள் ஒரு கையும் பார்க்கலாம், 3 கையும் பார்க்கலாம். ராவணர் காலத்து அசுரர்களைப் போல இந்த காலத்து இலங்கை வீரர்களும் மாயாவியாகிவிட்டார்களா? மேகமண்டலத்தில் மறைந்து நின்று போராடுகிறார்களா? மாயாவிகளாய் மறைந்துதான் விட்டார்கள். ஆனால் போர் செய்யவில்லை. போரிட்டால்தான் இருக்குமிடத்தை கண்டுபிடித்து விடலாமே. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
மூர்த்தி, தலம், தீர்த்தம். இந்த 3 அம்சங்கள்லையும் சிறந்து விளங்குற திருத்தலங்களில் ஒன்று ராமேஸ்வரம். சைவ வைணவ இணைப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. குன்றுபோல் தோளுடைய குணமிலா அரக்கர்தம்மை கொன்றுபோர் ஆழியம்மாள் வேட்கையார் செய்த கோவில். திருமாலாகிய ராமபிரான் சிவபூஜையை விரும்பிச் செய்த கோவில்னு பாடுறார் திருநாவுக்கரசர். பிறை தங்கு சடையானே வலத்தே வைத்துன்னு இந்த இணைப்பை திருமங்கையாழ்வார் குறிப்பிடுறார். இப்படி இருக்க கோவில் மதில் ஓரமா நடந்துகிட்டு இருந்த சச்சரவை கவனிச்ச அனிருத்தர் இது என்ன தெருக்கூத்துன்னு கோபத்துடன் கேட்கிறார். அடக்கத்தோட குருவேன்னு ஆரம்பிச்ச திருமலையப்பன் நாடக பாணியில பதில் சொல்றான். எல்லாம் அந்த கண்ணனின் திருக்கூத்துதான். கிருஷ்ணனின் பேரன் அனிருத்தன் வாணாசுரன் மகள் உஷையை கவர்ந்தான். கோபமடைந்த வாணாசுரன் அனிருத்தனை சிறையிலிட்டான். கிருஷ்ணன் குடக்கூத்து ஆடி தன் பேரனை விடுவிச்சதாக வரலாறு. தன் குருவோட பெயர் அனிருத்தர். இத நகைச்சுவையா ஆழ்வார்க்கடியான் சொல்ற மாதிரி நய நுட்பத்தோட நமக்கு சொல்றார் கல்கி. ராமேஸ்வரத்து பட்டர்கள் குருவே மெச்சின சிஷ்யன்னு நினைக்கக்கூடாது என்பதை கருத்துல கொண்டு இவனை தண்டிக்க உங்களால முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து அவனை கிளப்பிட்டு வர கட்டளையிடுறார் வீரர்களுக்கு. திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர சோழ பராந்தகரின் மகாமான்ய முதன் மந்திரி அனிருத்த பிரம்மாதிராஜர் முரட்டுத்தனமே உருவான திருமலையப்பனுக்கு எந்த வகையில குருவாக இருக்க முடியும்னு வியப்படைஞ்சிருப்பாங்க அந்த பட்டர்கள். நல்லது, சில பெயர்கள் தொடர்களுக்கான விளக்கங்களை சிந்திப்போம். ஓடம், இது சிறு படகு, மெதுவாக போக பயன்படுற மிதவை. வள்ளம் பெரும்பாலும் மீன் பிடிக்க பயன்படும், கொஞ்ச தூரம் வரை பயணிக்கவும் ஏற்றது. வத்தை பெரிய படகு, நாவாய் பெரிய மரக்கலம். நானாதேச திசை 1500 மணிக்கிராமத்தார் 79 நாட்டு சித்திரமேழி பெரிய நாட்டார் 18 பூமி திசை 1500. இதெல்லாம் வணிகர், உழு தொழிலினர் ஆகியவர்களை குறிக்கிற கல்வெட்டு தொடர்கள். அரசன் சிறந்த வீரர்களுக்கு கை கொடுப்பது, அவர்களோடு கைகோத்து ஆடுவது, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு கைக்கோளர் என்கிற சொல் உருவாகியிருக்கலாம்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.